வணக்கம். டிவிக்கு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் மற்றும் ஒரு முறை அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்திருக்குது. ஏன் அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் பதவி இருக்கும்போதே அவரோட சேர்த்து ஒரு 8 பேர் அமைச்சராக பதவி ஏற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் திரும்ப அமைச்சர்கள் பதவி ஏற்றாங்க. 3வது முறையாக விசிகாவிலிருந்து வன்னியரசு, IUML ஷாஜகான் அவங்க பதவி ஏற்றாங்க. அப்போ இந்த டிவிக்கு அமைச்சரவை பதவியேற்பு அப்படிங்கிறதே 3 முறை நடந்தது. இப்போ 4வது முறையாக ஒரு பெரிய அளவில் மாற்றம் வரப்போகுது. அதாவது இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாற்றம் இருக்கலாம் அப்படிங்கிற பேச்சு உருவாகி இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேல இருந்து நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வர்றாங்க. முன்னாலேயே ஏடிஎம்கேல சில அமைச்சர்களுக்கு அவங்க ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தாங்க, அவங்க மீண்டும் அமைச்சராகிறதுக்கான அந்த இது பேசியிருந்தாங்க. ஏன்னா சொல்லியிருந்தாங்க, நம்ம சென்னையில் கதீட்ரல் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டார் ஹோட்டலில் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. விஜய் அவர்களுடைய நண்பர் விஷ்ணு ரெட்டி தான் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றார் அப்படிங்கிற வரைக்கும் செய்திகள் வெளியில் வந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் 5 பேருக்கு ஏடிஎம்கேல அமைச்சர் கொடுக்குறதா சொன்னாங்க. அப்புறம் 3 பேருக்கு, அதாவது கொங்கு மண்டலத்தை கவுண்டர் சமுதாயத்திலிருந்து SP வேலுமணிக்கும், வடக்கு மண்டலத்தில் வன்னியர் சமுதாயத்திலிருந்து CV சமூகத்துக்கும், தெற்கு மண்டலத்திலிருந்து முக்குளத்தூர் சமுதாயத்திலிருந்து C விஜயபாஸ்கர் 3 பேருக்கு அமைச்சர் கொடுக்குறோம், நீங்கள் ஒரு 35 MLAக்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு பேச்சு வந்தது. ஆனால் இது எதுவுமே நடக்காமல் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்சது. 25 MLAக்கள் மட்டும் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த சர்ச்சை வர போய்கிட்டு இருந்தது. இப்போதைக்கு 6 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. MLA பதவியை ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல சேர்ந்துருக்கிறாங்க. இப்போது இவங்க MR விஜயபாஸ்கர் ஆகட்டும் அல்லது விஜயபாஸ்கர் C விஜயபாஸ்கர் ஆகட்டும், இவங்க திரும்ப ஜெயிச்சு வரும்போது அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும், அதனால் அந்த மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரோல் அரசியல் இப்போ ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குது. அதாவது யார் எந்த ஆயுதத்தை எடுத்தாங்களோ அவங்களுக்கே அந்த ஆயுதம் ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறது மாதிரி இந்த விஜய் கட்சி ட்ரோல் பண்ணி ரீல்ஸ் போட்டு அப்படி தான் மக்கள் மத்தியில் ரொம்ப ரீச் ஆனாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று விஜயை பிடிச்சு போட்டது ஒன்று, இன்னொன்று திமுக அதிமுகவுக்கு மாற்றாக யாராவது வந்தால் என்ன, அது யாராவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு கோட்டுப்பட்டவங்க ஒன்று. இந்த 2 காரணங்கள் விஜய் ஆட்சிக்கு வர்றது காரணமாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அந்த ட்ரோலில் அந்த சர்ச்சையில் டிவிக்கு அமைச்சர்களும் தொடர்ந்து சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கிறதுலே அதிகமாக அவர் தான் நல்லா பேசுவார், ஏன்னா சட்டசபையில் எதிர்கட்சிக்காரங்க பேசுறதுக்கெல்லாம் அவர் தான் உடனுக்குடனே பதில் கொடுத்தாரு அப்படின்னு பேர் வாங்கினார். ஆனால் அவரே எங்கேருந்து நோட்ஸ் எடுத்து பேசுகிறாரு அப்படிங்கிற வரைக்கும் எடுத்துட்டாங்க. பட்டிமன்றத்தில் பேசுகிற பேச்சையெல்லாம் எடுத்து இவர் ராஜ்மோகன் அதில் காப்பி அடித்து மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறாரு, அரசு நிகழ்ச்சிகளில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர், நல்லா ஆவேசமாக பேசக்கூடியவர், துணிவாயுதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆதவர்ஜனா கரூரில் எனக்கு பழைய கணக்கு இருக்குது, அதை தீர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசி அது ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சர்ச்சையாக மாறிட்டு சிபிஐயில் விசாரணை ஆணையத்து முன்னாலேயும் அது போயிருக்குது. ஏன்னா விசாரணை ஆணையம் உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் தான் அந்த சிபிஐ விசாரணை நடக்குது. அப்போ அந்த ஆணையத்து பார்வைக்கும் இந்த ஆதவர்ஜனா பேச்சு போயிருக்குது. இது கரூர் அந்த கேஸ்லேயே சில தாக்கங்களை உண்டாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சீனியர்ஸாக இருக்கக்கூடிய இவங்களே சர்ச்சையில் சிக்கி அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகி எல்லாம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, எக்ஸு, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே வர ஆரம்பிச்சிது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் ஒரு சீனியர் ஆனாலும் ஏற்கனவே அமமுகவில் இருந்திருக்கிறாரு, பிஜேபியில் இருந்திருக்கிறாரு, ஏடிஎம்கேல இருந்திருக்கிறாரு, அரசியல் அனுபவம் கொண்டவர். அவரே பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்கு மேடை வரைக்கும் போயிட்டு, என்ன யாரும் வரலையா, அப்போ நான் மட்டும் இருக்கணும், நான் இறங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கி போயிறாரு. இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி இந்த கிரவுண்டுக்கு விளையாட போயிட்டு யாரும் விளையாட வரலையா, சரி நான் வீட்டில் போய் டிவி பார்க்குறேன் அப்படின்ட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு MLAக்கள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அல்லது MLAக்கள்கிட்ட நேராக ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். அது இல்லாமல் 2 MLAக்கள் தன்னோட கட்சி MLAக்கள் வரலன்னொடனே இவர் புறக்கணிச்சுட்டு போயிட்டார். அடுத்து அமைச்சர் ஸ்ரீநாத், அவர் விஜய்க்கு ரொம்ப நெருங்கின நண்பர். இவங்கெல்லாம் சீனியர், கட்சியில் சீனியர், புதுசாக வந்தவங்க அப்படின்னு சொன்னால் கூட ஸ்ரீநாத் ஏற்கனவே விஜய்க்கு ரொம்ப நெருங்கின நண்பர், சினிமா படங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச உடனே போய் தூத்துக்குடி தொகுதியில் அவர் ஜெயிச்சார். ஆனால் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தொகுதியில் புன்னக்காயில் அங்கே போயிட்டு இந்த தொகுதி மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி, அதாவது உறவினர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் புன்னக்காயல் மக்கள் வேலை செஞ்சாங்க, தேர்தல் வேலை செஞ்சாங்க, அதுக்காக அவர் நன்றி சொல்லியிருக்கலாம். அதோட இல்லாமல் இந்த தொகுதி மக்களுக்கு நன்றி, என்னை ஜெயிக்க வச்சா தொகுதி மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி புன்னக்காயில் பேசினது, அது திருச்செந்தூர் தொகுதி, அங்கே போய் பேசினது அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு. அவரை பார்த்தீங்கன்னா விஜய் பாலாஜி அந்த விஜய் சட்டசபையில் பேசும்போது பின்னால் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன் சிரிக்கிறாரு, எதுக்கு சிரிக்கிறாருன்னு தெரியாது, விஜய் பேசுறதுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் சர்ச்சையான விஷயங்கள், அதாவது மக்கள் தான் அதிகமாக ஊழல் பண்ணியிருக்கீங்க, அதாவது இன்னொரு கட்சியில் காசு வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டு
ஊழல் பண்ணி எங்களை ஜெயிக்க வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அது கிண்டலுக்கு சொன்னால் கூட சர்ச்சையான வகையில் பேசினார். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சி கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, பக்கத்தில் வந்து அந்த தொகுதியோட எம்பி காரில் போகிறாரு, அது தூக்கி போட்டது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எம்பியை பார்த்து, திமுக எம்பியை பார்த்து சொல்கிறாரு. அது அந்த இடத்துல சிரிக்கிறதுக்கு நல்லா இருந்தால் கூட ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி நீங்கள் தூக்கி போட்டது தான் அந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து ஒரு மரியாதைக்குரியதாக இல்லை, அதுவும் வந்து சர்ச்சையாக மாறிச்சு. இது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாம் இப்படிலாம் பேசுகிறதுனால, சர்ச்சையில் சிக்கிறதுனால, அப்பா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கப்பா, ஏன்ப்பா இப்படி எனக்கு தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கூப்பிட்டு சொன்னதாக ஒரு செய்தி வந்துருக்குது. விஜய் வந்து யார்கிட்ட பேசுகிறாரு, எங்கே பேசுகிறாரு அப்படிலாம் தெரில. ஆனால் செய்தி வந்து விஜய் பற்றி யாரும் கிரியேட் பண்ணுறாங்களா இல்லை கொடுக்குறாங்களா இப்படிலாம் சொல்லுங்கள், விஜய் ரொம்ப கண்டிப்பாக இருக்கார், அதிரடியை காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரில. அந்த செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அமைச்சரவையில் மாற்றம் அப்படின்னு வரும்போது இந்த சர்ச்சையில் சிக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள்லாம் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியில் ஒரு மரியாதையாக வந்து கூட்டணி அமைச்சரவை அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு முதல்ல அமைச்சரவை கொடுத்தாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருந்து அமைச்சர் விஸ்வநாதன், அவர் நல்லா நிறைய படித்தவர், அனுபவம், அரசியல் அனுபவம் இருக்கிறவர், எம்பியாக இருந்தவர். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா விஜய் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாரு. ஸ்கூல் ஃபங்க்ஷனில் போய் டான்ஸ் ஆடி அது ரீல்ஸ் போட்டால் மக்கள்கிட்ட ரீச் ஆகலாம், ஓகே. ஆனால் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் ஒரு விஜய் பாட்டு போட்டு சினிமா பாட்டுக்கு வந்து ஸ்கூலில் டான்ஸ் ஆடினது அது சர்ச்சையானது. அது மட்டும் இல்லாமல் மராத்தான் அதில் கலந்துக்கிட்டு வந்த குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து அதாவது குட் டச் பேட் டச் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து அமைச்சருக்கு தெரியல. அமைச்சர் வந்து தொட வரைக்கும் அந்த ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து மசாஜ் பண்ணுறேன், அவங்களுக்கு கால் வலி, நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி அது சர்ச்சையாகி அது கம்ப்ளைண்டில் இருக்குது. இன்னும் கேஸ் தான் போடல தவிர அது புகார் கொடுத்து ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரே வந்து சர்ச்சையில் சிக்கி அவர் மாட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்போ கூட்டணியில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அவர் வந்து பட்டிமன்ற பேச்சாளர் ரமேஷ், அவர் வந்து சிறப்பாக பேசக்கூடியவர். ஆனால் அவர் தற்காலிக பணியாளர்கள் ஆஸ்பத்திரியில் போய் ஆய்வு நடத்தி அங்கே டெம்பரரியாக இருக்கக்கூடிய தள்ளுவண்டி தள்ளுறவங்க, உதவி வேலை செய்கிறவங்க, இவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணார். அப்புறம் கோயிலில் போய் திருச்செந்தூர் கோயிலில் மஃப்டியில் போய் அங்கேயும் வந்து நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லி தற்காலிக பணியாளர்கள் மேலே தான் நடவடிக்கை எடுத்தார். நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்க முடியும். அவங்க தற்காலிக பணியாளர் நீங்கள் இங்கேருந்து சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல தான் வேலை இருக்காதே தவிர இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அது ஒரு பெரிய தண்டனை கிடையாது. அப்போ இப்படியெல்லாம் தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர இந்த விளம்பரத்துக்காக இப்படி பண்ணுறாரு, விளம்பரத்துக்காக பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அமைச்சர் ரமேஷும் வந்து சர்ச்சையில் சிக்கினார். இது எல்லாத்தையும் விட வந்து போக்குவரத்து அமைச்சர் விஜய் பார்த்திபன், தம்பி சாப்பிட்டீங்களா, தம்பி சாப்பிட்டீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு. ஐயா எங்கள் ஊருக்கு பஸ் வரல, புக் பண்ண வண்டி வரல அப்படின்னா, வால்வோ பஸ்ஸா, வால்வோ கம்பெனிகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் ட்ரெண்ட் ஆகி எல்லாருக்கும் பிடிச்ச அமைச்சராகவே மாறிட்டார். டிரான்ஸ்போர்ட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் பஸ் ஸ்டாண்டில் போய் மாட்டிக்கிட்டு ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் பார்த்திபன் அவர் ஃபேமஸ் ஆனார். அப்போ தான் அவர் டிராஃபிக் போலீஸாக நடித்தது, அந்த மாதிரி படத்தில் நடித்த சீனெல்லாம் போட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அனுபவம் உள்ளவர், அவர் வந்து நமக்காக மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறாரு அப்படின்னா விஜய் பார்த்திபனும் அவரும் ட்ரெண்ட் ஆனார். இப்போ பார்த்தீங்கன்னா சம்பத்குமார், அவர் வந்து பிற்படுத்தப்பட்டவர் நலத்துறை அமைச்சர். ஆனால் சட்டத்துறைக்கு கவர்மெண்ட் அட்வொகேட் நியமிக்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்ரு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு வந்து வந்துக்கிட்டு இருக்குது சோசியல் மீடியாவில். அது உண்மையாக பொய்யா, ஏன் கொடுத்தாரு அப்படிங்கிறத அமைச்சர் வளர்க்கணும். ஆனால் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ்லேருந்து கிரீஸ் சோடங்கர் அவரும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்காரு. அப்போது இவர் அமைச்சர் சம்பத்குமாரும் அப்படியான சர்ச்சையில் சிக்கிறாரு. கொங்கு மண்டலத்தில் சில மேடைகள்லையும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே நான் அக்கா மாதிரி உங்களுக்கு ஆய்வு பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு ஆய்வு பண்ண போன கீர்த்தனா, அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க வந்திருக்கும் போதே அவங்க ஊருக்கு போகிறாங்க, விருதுநகருக்கு போகும்போதே என்னென்னா கவர்மெண்ட் காரு, அமைச்சருக்கான மரியாதை இருக்குல்ல, ஒரு அமைச்சராக வர்றதுக்கு எவ்வளோ அவங்க கஷ்டப்படணும், அந்த இதுக்கு வரணும். அப்போ அந்த அமைச்சர் காரை பசங்கள்கிட்ட, அந்த டிவிகே பசங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவன் டிவிகே கொடியை வந்து கையில் வச்சுக்கிட்டு அந்த இன்னோவா காரில் ஏறி அவங்க போகிறாங்க. இவங்க அமைச்சர் வந்து இன்னொரு டிவிக்கு கொடி கட்டின காரில் இன்னொரு காரில் போகிறாங்க. அப்போது அமைச்சர் காருக்கான மரியாதை இருக்குல்ல, அமைச்சர் இந்த சீட்டுக்கான மரியாதை இருக்குல்ல, அது வந்து டிவிக்கு கட்சிக்காரன் ஏறி போய்கிட்டு இருக்கிறான். அப்போவுமே சர்ச்சையானது. இது வந்து இப்போ கிடையாது, இது எம்ஜிஆர் காலத்திலே இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. எம்ஜிஆர் அமைச்சராக இருக்கும்போது ஒரு அமைச்சருடைய அம்மா ரேஸ் கிளப், கிண்டி ரேஸ் கிளப்புக்கு வந்து அமைச்சர் கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சட்டசபை வரைக்கும் அது பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி வந்து அறிக்கை விடுறாரு, பார்த்தீங்களா எம்ஜிஆர் அமைச்சரவையில் ஒரு அமைச்சரோட அம்மா அவங்க கார் எடுத்துகிட்டு போகிறாங்க, அரசு சொத்தை இப்படி தான் நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க. உடனே எம்ஜிஆர் வந்து உடனே அது யாருப்பா அது விசாரிக்க உடனே உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி விசாரணைக்கு உத்தரவு போடுறாரு. விசாரிச்சுன்னா அதில் பிடி சரஸ்வதி அப்படிங்கிற அமைச்சர் வந்து
அந்த நேரத்தில் அவங்க காரு இல்லை, அந்த டைமில் அமைச்சரோட காரை அவங்க வந்து பக்கத்தில் ரேஸ் கிளப்புக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இது வந்து பெரிய சர்ச்சையாக மாதிரி அந்த காலத்தில் அது ஆணுச்சு. இப்போ அமைச்சர் கீர்த்தனா அந்த மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஆய்வுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு ஆய்வுக்கு போய் எல்லாருக்குமே தெரியும், அங்கே போய் அறிவு இருக்குதா அறிவு இல்லையான்னு சோதனை பண்ணுறாங்க. அவங்க சோதனை பண்ண வேண்டிய இடம் அம்மோனியா வாயு கசிவு, அந்த தொழிற்சாலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணணும். அப்படி இல்லையா திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த பக்கம் போய் அங்கே நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது, பனியன் கம்பெனி இருக்குது, மில்லெல்லாம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு எத்தனை வயசு, 16 வயசு 17 வயசில் நீங்கள் வேலைக்கு வரலாமா, நீங்கள் ஸ்கூல் பசங்க இங்கே எல்லாம் வேலைக்கு இருக்கலாமா அப்படிங்கிறது. ஏன்னா ட்ராப் அவுட் நிறைய பேர் அந்த மில்லுலலாம் வேலை பார்க்குறதா நிறைய புகார்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆய்வு பண்ணலாம். இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணலாம். ஆனால் ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்களை இப்போ வந்து சிஎம் முன்னால் நின்றுட்டு ஃபோட்டோ போட்டு காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருக்குது. ஃபேக்ட் செக் பண்ணி உடனே போட்டுறாங்க. எப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து பேசப்பட்டது, ஹிட்டாச்சி கம்பெனினா அது எப்போ பேசுனாங்க, எப்போ ஒப்பந்தம் போட்டாங்க, எப்போ சைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரங்கள் இன்றைக்கி சோசியல் மீடியா தான் தட்டி பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிருது, அதில் எல்லாமே வந்துடுது. ஆனால் இவங்க ரீல்ஸ் போட்டு சிங்கப்பூர் கம்பெனி, துபாய் கம்பெனி எல்லாருக்குமே ரீல்ஸ் போட்டு அங்கேருந்து வாங்க எங்கள் ஊரில் கம்பெனியை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போடுறாங்க. இப்போ அந்த ரீல்ஸ் போட்டு அவர் திருமாவளவன் அவர்கள் சொன்ன மாதிரி உலகமே ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. அமைச்சர்கள் ரீல்ஸ் போட்டால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி. ரீல்ஸ் போடுறது தப்பு கிடையாது. நீங்கள் ஆய்வு பண்ண போகிற இடத்துலலாம் ரீல்ஸ். அமைச்சர் பிரபு அவர் கல்குவாரிக்கு ஆய்வு பண்ண போனால் அங்கே கல்குவாரியில் ட்ரோன்லாம் பறக்குது. ஆனால் இந்த கல்குவாரி மூடினாங்க, தற்காலிகமாக மூடினாங்களா நிரந்தரமாக மூடினாங்களா அது இன்னும் தெரியல. அமைச்சர் விக்னேஷ் டாஸ்மாகில் நாங்கள் இத்தனை கடையை மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். அந்த எத்தனை கடை மூடி இருக்கிறாங்க, அந்த கடையெல்லாம் எங்கே இருக்குது, நம்பர்ஸ் வந்துச்சு, அந்த கடையோட அட்ரஸ் கேட்டாங்க, இது வரைக்கும் வரல. சரி, அந்த கடையில் 117 கடையில் வேலை பார்த்த அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் எங்கே, அவங்கள நீங்கள் வேறு இடத்துக்கு அனுப்புனீங்களா அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துருக்கணும் அல்லது மாற்று வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும்ல, அது எதுவுமே தெரியல. அப்போது இது எல்லாமே ரீல்ஸாக இருக்கிறதுனால இந்த அமைச்சரவை வந்து எதிர்க்கட்சிகளினுடைய கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அதாவது முதல் 2 மாதத்திலே இவ்வளவு அடி வாங்குற ஒரு கவர்மெண்ட்டாக டிவிகே விஜய் கவர்மெண்ட் இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் வந்து எல்லாரையும் பார்த்து சத்தம் போட்டு நீங்கள் சரியாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதா தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் அவர்களாலும் சரி, ஜான ஆரோக்கியசாமி, இவங்க எல்லாருமே வந்து விஷ்ணு ரெட்டி, இவங்க எல்லாருமே வந்து இந்த கவர்மெண்ட்டை எப்படி நடத்தணும் அப்படின்னு அமைச்சர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இப்படி இருந்தும் நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுனால அப்போ ஏடிஎம்கேலேருந்து சீனியர்ஸ் வரட்டும், அவங்க அனுபவம் உள்ளவங்களாக இருப்பாங்க, அவங்க இந்த அரசாங்கத்தை நல்லபடியாக நடத்தட்டும், நம்ம சொல்லக்கூடிய திட்டங்களை அவங்க கரெக்டாக செஞ்சாலே போதும். இதுக்கு முன்னால் தப்பு பண்ணியிருந்தா கூட இனிமேல் தப்பு பண்ணாமல் இந்த கவர்மெண்ட்டை நல்லா நடத்தினா போதும் அப்படிங்கிற முடிவுக்கு விஜய் வந்துட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான், வாரியத் தலைவர் கொடுக்குறோன்னு சொல்லி தான் அவங்களை ரிசைன் பண்ண வச்சுருக்கிறாங்க. அப்போ அவங்களும் பல ஆண்டு காலமாக அமைச்சராக இருந்தவங்க. அப்போ இப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு அவங்க வர்றாங்க. அப்போ இந்த மாற்றம் அப்படிங்கிறது 6 அமைச்சர்கள் வரைக்கும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 6 அமைச்சர்கள் யாராக இருக்கும் அப்படிங்கிறது, ஏன்னா முதல் நாளே பதவியேற்புக்கு வந்து சர்டிஃபிகேட்டை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்த கீர்த்தனா அந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் வெளி உலக அனுபவம், கொஞ்சம் துணிவாக பேசக்கூடியவங்க, பெண்கள் மத்தியில் வந்து டக்குன்னு ரீச் ஆனவங்க அப்படின்னு சொல்லி கீர்த்தனா இருக்கிறதுனால அவங்களுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஜெகதீஸ்வரி கூட மாற்றப்படலாம். ஜெகதீஸ்வரி வந்து ஏற்கனவே வந்து அந்த கீர்த்தனா அவங்களுக்கும் புரோட்டோகால் பிரச்சனை வந்து பெரிய இதாக மாறிச்சு. அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோவுக்கு போஸ் எல்லாம் கொடுத்து ஜெகதீஸ்வரிக்கும் கீர்த்தனாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் போஸ் கொடுத்து அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சாங்க. ஆனால் ஜெகதீஸ்வரி அவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க சர்ச்சையில் சிக்கிறதாவோ அது பத்திரிகை செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தொடர்ந்து இந்த அமைச்சர்கள் மீது பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும்போது அந்த 6 அமைச்சர்கள் யாராக இருக்கும், நீக்கப்பட போகக்கூடியது, மாறி புதுசாக வரக்கூடியவங்க யார்? ஏன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க. அது வந்து ஏன் சசிகலா அவங்க குடும்பத்தில் சொல்லி நடவடிக்கை எடுத்தாங்களா, ஜெயலலிதாவே நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படிங்கிறது 2வது. ஆனால் அமைச்சரவை மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஏடிஎம்கே அமைச்சர்கள் கூட சொல்லுவாங்க, நாங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது விடிஞ்சாதான் தெரியும் நான் அமைச்சராக இருக்கணும் இல்லையான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ இந்த மாதிரி பெரிய பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் அப்போ கிடையாது, பேப்பரில் தான் வரும். வரும்போது இந்த அமைச்சர்கள் மாற்றம், இலாகா மாற்றம், டிபார்ட்மெண்ட்டே மாற்றிடுவாங்க. அப்படிலாம் நடக்கும். செங்கோட்டையன் அவரெல்லாம் அமைச்சரவையிலேருந்து தூக்கியிருக்காங்க. அந்த மாதிரி சீனியர்ஸாக இருந்தால் கூட அவங்க தூக்கிடுவாங்க டக்குன்னு அமைச்சர்லேருந்து. அப்போது அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தோன்னா மக்கள் மத்தியில் பரவாயில்லப்பா அவர் ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுக்கிறாரு, குழந்தைங்களுக்கு மாத்திரையை வந்து இதில் கிரெடிட் கார்டாக அதில் வச்சு நுணுக்குனா கூட அது வந்து ரீல்ஸாக வந்தால் கூட அது வந்து அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பேர் வாங்கணும். அதிரடி நிர்வாகம், இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்தார்
அப்படிங்கிற மாதிரி செய்தி, தலைப்பு செய்தியெல்லாம் போடுறதுக்கு விஜயோட அதிரடி நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. விஜயும் எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா உளவுத்துறை கண்காணிப்பில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தனியார் அமைப்பு மூலமாகவும் யார் யார் மேலே என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து எதிர்க்கட்சிகள் வேணும்னே சொல்லுவாங்க. அப்படி வேணும்னே சொல்லி வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இல்லை இப்படி நடக்கிறது உண்மையா? ஏன்னா எதிர்க்கட்சிகள் வந்து அவங்களுடைய முழு நேர வேலையே வந்து ஆளுங்கட்சி மேலே குற்றம் சுமத்துறது தான். அவங்க முழு நேரமாக குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு கூட இருப்பாங்க. ஆனால் இப்படி புகார் மேலே புகார் அடுத்தடுத்து சர்ச்சை வரும்போது கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். சிலருக்கு வந்து நிர்வாகம் பண்ணவே தெரியல, அமைதியாக உட்காந்துருக்குறாங்க ஆஃபீஸில், வந்து அவங்க குடும்பத்துடைய தலையீடெல்லாம் இருக்குது அப்படிங்கிற சர்ச்சையும், இந்த நம்ம சர்ச்சை அமைச்சர்கள் சொல்கிறாங்களா இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்களும் அப்படியும் இருக்கிறாங்க. என்னென்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரும் வந்து விஜயோட லிஸ்ட்டில் இருக்குது. இந்த 6 அமைச்சர்கள் முதல் கட்டமாக மாற்றம் இருக்க போகுது. அந்த 6 அமைச்சர்கள் யாராக இருக்கும், புதுசாக யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது, புது அமைச்சர்கள் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத இடைத்தேர்தலுக்கு முன்னாலேயோ அல்லது வந்து இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமோ நம்ம வந்து எதிர்பார்த்து காத்திருக்கலாம்.